இப்போ எண் கணிதத்தில் நீங்கள் வந்து பிரசித்தி பெற்றவர் அப்படின்னு உங்களுடைய மனைவிக்கு தெரியும், அதாவது உங்களுடைய காதல் மனைவிக்கு தெரியும். திருமணம் ஆன உடனே இந்த எண் கணித விஷயத்தில் அவங்க கேட்ட முதல் சந்தேகம் எது? இல்லை, 2 பேரும் சேர்ந்து பேரலாகவே இதை ஃபாலோ பண்ணணும். அப்படியா? ஆமாம். அவங்களும் வங்கியில் ஒரு அதிகாரியாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இதில் நாலேஜ் இருக்குது. ஸோ இது 2 பேரும் சக்ஸஸ் பண்ணும்போது இதை எடுத்து நம்ம அடாப்ட் பண்ணுவோம் போது பார்த்தீங்கன்னா 2 பேருமே பேரலாக நாங்கள் வந்து பண்ணும்போது இதில் வந்து எங்களுக்குள்ளேயே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். இப்போ அவங்களே சில புத்தகம், இப்போ நான் வந்து அந்த கோர்ஸ் படித்தேன் அப்படின்னா அவங்க எனக்கு நிறைய ஹிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் நான் இதை படிக்கிறது. ஏன்னா நான் வந்து ஒரு வங்கியில் அதிகாரியாக இருந்தேன். அப்போ இதை படிக்கிறதுக்கு எனக்கு அவங்க ரொம்ப உதவி பண்ணுறது தான் எனக்கு வந்து அந்த கோர்ஸ் எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறது மாதிரி வந்தது. அப்போ அதை முழுமையாக படித்தது காரணம் அவங்களோட உதவியும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எந்த காலகட்டத்தில் இதில் முழு மூச்சாக இறங்கினீங்க? இது தொடர்ச்சியாக 30 வருடங்களாகவே நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் சொல்லப்போனால் டே டு டே ஆக்டிவிட்டியில் இதை தினந்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான். ஒன்றுமே இதை நேம் வந்து என்ன டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஒவ்வொரு என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு நியூ வெஞ்சர் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே அந்த அதிர்ஷ்ட நாட்களில். இப்போ நான் குடும்ப தலைவனாக இருந்தேன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஓரியன்டான இதை வந்து நான் எனக்கு பண்ணிக்குவேன். ஃபேமிலிக்கு உண்டானது ஒரு வீடு வாங்கணும், ஒரு பொருள் வாங்கணும்னா, இப்போ இண்டிவிஜுவலாக வந்து இப்போ ஒய்ஃபுக்கு பண்ணணும், குழந்தைகளுக்கு பண்ணணும்னா அவங்களோட தனிப்பட்ட டேட்டில் மட்டும்தான் அவங்களுக்கு உண்டான விஷயங்களை அதிர்ஷ்ட நாட்களில் பண்ணுவோம். இப்போ அதிர்ஷ்ட நாட்களில் பண்ணணும்னு சொல்கிறத விட அன்லக்கி டேட்டில் பண்ணாமல் இருக்கிறது எப்படி நான் அதிர்ஷ்ட நாட்கள் இருக்கோ அதே மாதிரி அன்லக்கி டேட்டும் அந்த ஃப்ரெண்ட்லி பிளானட் அன்ஃப்ரெண்ட்லி பிளானட் அந்த நாட்கள் அந்த அன்ஃப்ரெண்ட்லி பிளானட்டில் பண்ணாமல் இருக்கிறதே நமக்கு மிகப்பெரிய வெற்றி ஏற்றும். அது என்னடா ஒரு தோல்வி நஷ்டத்தை தவிர்க்கிறதே நம்ம அன்ஃப்ரெண்ட்லி அது அன்லக்கி டேட்டில் நம்ம பண்ணுறதோட காரணம். இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ திசா புத்தின்றது வந்து ஜாதகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜாதகத்தின் அடிப்படையில் சொல்லுவாங்க அந்த பீரியட் என்ன காலம் என்ன நடக்குதுன்னு. இப்போ அது வந்து ஃபேவராகவும் அன்ஃபேவராக இருந்தாலுமே நாம் இதை தினந்தோறும் கடைப்பிடிக்கும் போது நம்ம ஸ்ட்ரென்த்தன் ஆயிரும். இது விதின்றது நடக்கும்ன்றது. இப்போ பார்த்திங்கன்னா சூரியன் தகிக்கிறது வந்து அது சூரியனுக்கு நம்ம கொடை பிடிக்க முடியாது. அது விதிப்படி எனக்கு சூரியன் தகிக்குது. ஆனால் நான் எனக்கு வந்து கொடை பிடிச்சிக்கிட்டோம் நான் ஒரு காரில் ஏசி போட்டுக்கிட்டோ போகலாம். அந்த தாக்கம் இருக்குது. அந்த இடத்துல என்னோட ஐக்கியூவை நான் யூஸ் பண்ணி எப்படி அதை குறைச்சிக்கலாம். கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். என்னென்னா நம்ம அதை தலைக்கு வந்து தலைப்பையோட போன்ற மாதிரி. ஆனால் அந்த காலச்சக்கரம் சொல்லும் போது நல்ல கெட்ட நேரம் எனக்கு வந்த மாதிரி நல்ல நேரம் வரும்போது ரெண்டும் பொருந்தும் போது இதை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் எனக்கு ஒரு மிதமிஞ்சின வெற்றியை கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதை நீங்கள் விஷுவலாக நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண் கூட பார்க்கலாம்.